அனைவருக்கும் வணக்கம். மே மற்றும் ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 11வது ராசியாக வரக்கூடிய கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் எடுத்திருக்கு, சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 4 கிரகத்துடைய கூட்டணி இருக்கு. அதாவது சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த 4 கிரகமும் மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும். இதுல சுக்கிரன் உச்சமா இருக்கும், புதன் நீச்சமா இருக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு முழு சுப கிரகம் அப்படிங்கிற ஒரு ரோல் பிளே பண்ணும். அதாவது 4 9க்குரிய ஒரு கிரகம், யோக கிரகம். அந்த கிரகம் உச்சமா இருக்கிறது ஒரு பெரிய யோகம் தான், பெரிய சிறப்பு தான். அதே சமயத்துல ராகு கேது போன்ற பாவ கிரகங்களுடைய கூட்டணி வச்சிருக்கு. அது கொஞ்சம் குற்றமாக பார்க்கப்படுது. இருப்பினும் சனி பகவான் நமக்கு ராசிநாதனாக வருவார். 7.5 சனியில 3rd ஃபேஸ்ல இருக்கும். பாத சனி நடந்துகிட்டு இருக்கு. சனி பகவான் நம்முடைய ராசிநாதனாக வரதுனால அது பெரிய அளவுல குற்றத்தையோ பெரிய அளவுல பாதிப்பையோ ஏற்படுத்தாது. மேலும் ராகு பகவான் மே 18 வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பாரு. கரெக்டா மே 18 ராகு கேது பயிற்சி. இந்த மாதத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா 2 முக்கியமான பயிற்சி இருக்கு. அதாவது குரு பயிற்சி மே 14ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. ஒரு பெரிய பலம். அதுவும் புதனோட வீட்டுல குரு பகவான், அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. திரிகோண ஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செய்யறது ஒரு அற்புதமான அமைப்பு தான். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிகழக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் வகையில இந்த மாதத்துல குரு பயிற்சி நமக்கு ஒரு பெரிய சிறப்பு தன்மையை ஏற்படுத்தி தரப்போகுது. அது மட்டும் இல்லாம ராகு கேது பயிற்சி மே 18. ராகு பகவான் நம்முடைய ஜென்மஸ்தானத்துக்கும் கேது பகவான் நம்முடைய கலத்திர ஸ்தானத்துக்கும் டிரான்சிட் ஆகுறாங்க. இது கொஞ்சம் மத்தியமமான அமைப்பாக இருந்தாலும் குரு பார்வையில ராகு வந்துருவாரு. அது நமக்கு ஒரு பெரிய பலம். கேது மட்டும் 7ஆம் இடத்துல கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். அதே போல சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு மாதம். இந்த மே மாதத்துல சூரியன் உச்சமா இருப்பாரு. முதல் 14 நாட்கள் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் உச்சம். சூரியனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உச்ச நிலையில இருப்பாரு. அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. ஒரு பாவகிரகம் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதியாக வந்தாலும் அது பெரிய அளவுல குழப்பத்தை ஏற்படுத்தாது. அடுத்து செவ்வாய் நீச்ச நிலையில இருப்பாரு. 3 10க்குரிய ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருக்கு. 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம். அதே சமயத்துல 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் குற்றம் தான். அதுல நீச்சமாகிறது கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கும். அது எதன் வகையில அப்படிங்கறத நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே போல இந்த மாதத்துல புதன் 2 வாட்டி பயிற்சி ஆவாரு. கரெக்டா 4ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை விட்டு 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. புதன் நமக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணும். அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துக்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம். அதுவும் நல்ல ஒரு அமைப்பு தான். அதே போல கரெக்டா 23ஆம் தேதி மீண்டும் பயிற்சியாகி 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. 14ஆம் தேதி சூரியனும் டிரான்சிட் ஆயிடுவாரு. சூரியன் புதன் இணைவு ஆல்மோஸ்ட் ஒன்னாவே இருக்கு. புதன் ஆதித்ய யோகமும் சிறப்பான முறையில ஏற்படுது. இதுதான் இந்த மே மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த மே மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல 4 கிரகத்துடைய கூட்டணி. இதுல சுக்கிரன் உச்ச நிலையில இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய யோகம். இருப்பினும் ஃபேமிலி ரிலேட்டடா பார்த்தோம்னா ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் இருக்கும், அதே சமயத்துல ஒரு பக்கம் குழப்பமும் இருக்கும். குழப்பமும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு கலவையான தன்மையை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல மே 18 வரைக்கும் கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுங்க. மே 18க்கு பிறகு எல்லாமே நமக்கு சாதகமா மாறிடும். குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஃபேவரா மாறிடும். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தோம்னா நமக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருந்துச்சோ அது எல்லாமே நமக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடும். அதனால ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல மே 18 வரைக்கும் அப்படியே கொஞ்சம் பொறுமையா நகர்த்துங்க. எதுலயும் அவசரப்பட வேண்டாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கொஞ்சம் அரவணைச்சு செயல்படுறது நல்லது. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு வாக்குவாதம் இல்லாம செயல்படுறது உத்தமமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நேரத்துல அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கிறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூடி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி குழப்புவாங்க. ஓவரான ஆர்குமெண்ட்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா சிறப்பான பலன்களை கொடுக்கும். மற்றபடி ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த நேரத்துல ஃபேமிலியுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அதிகமா போராடுவீங்க. ஃபேமிலி பத்தின அந்த சிந்தனை இப்போ எழுச்சி பெற்று நிற்கும். குடும்பத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும், ஃபேமிலியில இருக்க கஷ்டங்களை தீக்கணும். ஒரு சிலருக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை வரும். வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணணும், வீடு வாங்கணும். அப்படி இல்லைனாக்கா ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா வேற இடத்துக்கு ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துக்கு இடமாற்றம் ஆகுறது. இப்படி ஃபேமிலி ரிலேட்டடா சுப மாற்றங்களுக்கான அடித்தளத்தை இந்த மாதம் ஏற்படுத்தும். அதுல முதல் 18 நாட்கள் கொஞ்சம் கவனமா செயல்படணும். அவசரப்பட
அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா செயல்படணும். பேச்சு வார்த்தைகள், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. இந்த நேரத்துல கோப உணர்வு அதிகமா வரும். வார்த்தைகள்ல கண்ட்ரோல் இருக்காது. என்ன பேசுறோம்னு தெரியாம டக்குன்னு பேசிடுவோம். ஆனா நம்ம மனசுல எதுவுமே இருக்காது. சொல்ல போனாக்கா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயமாக இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்டே வாக்குவாதம் பண்ணுவாங்க. எனவே பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் நியூட்ரலைஸா டிராவல் பண்ணுங்க. அமைதியோட செயல்படுறதே நமக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக சூரியன் 3ஆம் இடத்துல உச்ச நிலையில இருப்பாரு. 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உச்ச நிலை. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இவ்வளவு நாள் பார்த்தோம்னா ஒரு தன்னம்பிக்கை இல்லாம என்னடா லைஃப் இது அப்படின்னு போயிட்டு இருந்திருக்கும். இந்த மாதத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதுசா ஒரு உத்வேகம் பிறக்கும். புதுசா ஒரு கிரிப் கிடைக்கும். நமக்கு லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நோக்கி நம்ம டிராவல் பண்ணுவோம். இந்த நேரத்துல ஒரு பெரிய குறிக்கோள் நமக்கு முன்னாடி வந்துடும். ஒரு பெரிய டாஸ்க் வந்துடும். இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் இப்போ நமக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். வாட் எவர் எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டாஸ்க் இப்போ வந்துடும். நீங்க ஜாப்ல இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஃபேமிலியை பராமரிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இப்போ ஒரு நல்ல டாஸ்க் வந்துடும். அந்த டாஸ்கை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதத்துல இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் பிறகும். ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆல்மோஸ்ட் இது பொருந்தும். எனவே தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதுசா நமக்கு ஒரு நிறைய பிளான் எல்லாம் கிரியேட் ஆகும். அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஸோ அது நமக்கு சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பலமான பலன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது குரு நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவா இருக்காரு. முதல் 14 நாட்கள் தாய் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அதுலயும் சனி பார்வை 4ஆம் இடத்துல இருக்கும். தாயாருக்கு தொடர்ச்சியா ஏதாச்சும் மருத்துவ செலவு அப்படின்னா தாயார் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள், அப்படி இல்லைன்னா தாயாரோட அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் வருது, அதிகமான கருத்து போராட்டம் வருது. இதெல்லாம் நேச்சரா இருக்கும். எதையும் பெருசுபடுத்தாம தாயாரை அரவணைச்சு அவங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்து டிராவல் பண்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும். கரெக்டா மே 14ஆம் தேதி குரு பயிற்சி. குரு பயிற்சிக்கு பிறகு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். மே 14 வரைக்கும் கவன தேவை. 14ஆம் தேதிக்கு மேல இருக்கிற குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். தாயாருடைய முழுமையான சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். பூர்ணமான ஒத்துழைப்பு இந்த காலகட்டங்கள்ல நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். மே 14க்கு மேல அந்த ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து குரு 5ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு பெரிய பலம். 2ஆம் அதிபதி லாபாதிபதி 5ஆம் இடமாகிய திரிகோண ஸ்தானத்துக்கு வராரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விடுவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். மே 14க்கு மேல பொருளாதார ரீதியா இருக்கிற குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடும். உங்களுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் கைக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உடைய தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளவு நாள் வந்துட்டு சுத்தமா ஜீரோல இருந்தவங்க கூட இப்ப +1 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. பொருளாதார ரீதியா இருந்த தடுமாற்றங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி வந்துடும். புதிய மாற்றம் இந்த மாதத்திலிருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா மே 14ஆம் தேதிக்கு மேல நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் எல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே பொருளாதார ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சியை மே 14க்கு மேல நிச்சயமா எதிர்பார்க்கலாம். கடன் பிரச்சனையில இருக்கீங்க, கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடன் எல்லாம் குறையும். இப்ப இந்த கடன் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல பொருளாதார வரவு அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மே 14க்கு மேல சிறப்பா இருக்கு. மே 14 வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அலிம் 10ஆம் அதிபதி செவ்வாய் நீச்ச நிலையில நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பாரு. நிறைய பேருக்கு பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷரான தன்மையை ஃபீல் பண்ணலாம். அது இந்த மாதம் ஃபுல்லாவுமே கண்டினியூ ஆகும். இருப்பினும் நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம், நல்ல ரெகக்னேஷன் இதெல்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைச்சிடும். சம்பள உயர்வு எதிர்பார்க்கறீங்கன்னா மே 14க்கு மேல அந்த சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு. பதவி உயர்வும் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு கிடைக்கும். பாத சனி காலகட்டமாக இருந்தாலும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகம் இல்லாம இருக்கீங்கன்னா உத்தியோகம் கண்டிப்பா மே 14க்கு மேல கிடைச்சிடும். நேரில் முயற்சி பண்ணலாம். உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைச்சிடும். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தொய்வு நிலையில போயிட்டு இருந்த தொழில் கூட இப்போ எழுச்சி பெற ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சம்பந்தமான முடிவுகள் இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. ஏதாச்சும் இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி நீச்ச நிலையில இருக்காரு. அது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. எனவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபேவரான மாதம் இல்ல. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை ஸ்மூத்தா மூவ் ஆன் பண்ணலாம். அதுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா நல்லா தீர்க்கமா சிந்தித்து முடிவெடுக்கிறது சிறப்பு. குறிப்பா பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியால இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா கேது 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு மே 18ல. சோ அது அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு கிடையாது. பார்ட்னர்ஷிப் போட்டு இப்போ பிசினஸ் பண்றதுக்கு ஃபேவரான காலகட்டம் கிடையாது. இன்ஃபேக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அந்த ஆக்டிவேஷன் இருக்குங்கிற பட்சத்துல அதை நீங்க செயல்படுத்துவீங்க. ஆனா கோச்சார ரீதியா கிரகங்கள் சரியில்லாத காரணத்தினால மன ரீதியா ஒரு சில தாக்கங்களை
மாற்றங்களை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். பார்ட்னர் கூட அடிக்கடி கருத்து போராட்டம் வர மாதிரியான ஒரு ஃபீல் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறது முயற்சி பண்ணுங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்றது அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்காது. கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்து இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணமானவர்களா இருக்கீங்கன்னா மே 18க்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்லாம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையில ஒரு போராட்டத்தன்மையில தான் போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அஷ்டமத்துல கேது. இப்ப கேது வந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. அது அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு இல்ல. குரு பார்வையும் நமக்கு அஷ்டமத்தை விட்டு விலகுது. கேதுவும் வந்து அஷ்டமத்தை விட்டு விலகுறாரு. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 7ஆம் இடம் பலமா ஆக்டிவேட் ஆகுது. அதுலயும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதத்துல 7ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியோட ஆல்மோஸ்ட் சேர்ந்தே இருப்பாரு. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து போராட்டம் வர மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சகிப்புத்தன்மையோடு செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து செயல்படுறது ஒரு நல்ல பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்து திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா மே 14க்குள்ள ஒரு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும். அதே சமயத்துல ராகு கேது பயிற்சி 7ஆம் இடத்துல இருக்கு. கேது 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யற அமைப்பு. இந்த பொருத்தம் பார்க்கறதுலாம் கொஞ்சம் சரியா பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. திருமண முயற்சிகள்ல ஒரு சில குழப்பங்கள், தடை, தாமதம், தடுமாற்றங்கள் நேச்சரா ஏற்படும். அதை நினைச்சு வருத்தம் அடைய வேண்டாம். இந்த நேரத்துல தடை தாமதத்தோட ஒரு விஷயம் நடக்கிறது தான் சிறப்பு. குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயம் தடை தாமதத்தோட குழப்பத்தோட நடக்குதுன்னா சரியா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால ஒரு விஷயம் தடைப்படுது, தாமதப்படுதுன்னு நினைச்சு தயவு செஞ்சு வருத்தம் அடைய வேண்டாம். தடைப்படுறது, தாமதப்படுறது இந்த நேரத்துல சரியான ஒரு அமைப்பு தான். 7ஆம் இடத்துல கேது இருக்கும்போது பொதுவாகவே திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி பிறகு நிவர்த்தியை கொடுக்கும். அதுல இடையில இருக்கிற அந்த தடுமாற்றங்களை நினைச்சு வருத்தம் அடைய வேண்டாம். எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 5ஆம் இடத்துல குருவை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலையில இருக்காரு. பிள்ளைகளால ஆதாயம் உண்டு. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பம், குளறுபடி, வருத்தம் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். பிள்ளைகளால மகிழ்ச்சி, ஆனந்தம்லாம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைச்சிடும். சோ அதுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டம். குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில மே 14க்கு மேல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அடுத்து அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மே 14ஆம் தேதிக்கு மேல எல்லாத்துக்கும் தெளிவு கிடைச்சிடும். காதல் உறவுல யாரெல்லாம் தோல்வியை சந்திச்சாங்களோ, அதே போல காதல் உறவுல யாருக்கெல்லாம் குழப்பமா போனுச்சோ அவங்க எல்லாருக்கும் மே 14ஆம் தேதிக்கு மேல ஒரு தெளிவு கிடைச்சிடும். லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான ஒரு பாயிண்ட் அவுட் எல்லாம் கிடைச்சிடும். அதே மாதிரி காதல் உறவுல இருந்த குழப்பம், குளறுபடி எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். ஒண்ணு பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க, அல்லது அடுத்த லைஃப் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருந்த குழப்பம், குளறுபடி எல்லாமே நிவர்த்தி ஆகும். பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாகியங்கள் இந்த மாதத்துல கிடைக்கும். இந்த மாதம் அதுக்கான அடித்தளத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாதிரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு, புதனாதித்ய யோகம் உண்டு. எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஸ்பீடு அதிகரிக்கும். பயம் கலந்த ஒரு ஸ்பீடு இருக்கும். படிப்பு மேல அதிகமான கவனத்தை நம்ம செலுத்துவோம். கான்பிடண்டா படிப்போம். ஒரு ஓரம் பயம் இருந்தாலும் நம்மளால முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ட் இந்த மாதத்துல சிறப்பான முறையில கிடைக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெருசா எந்த குழப்பமும் இல்ல. மாணவ மாணவிகள் தெளிவோட படிப்பை மேற்கொள்றதுக்கு ஒரு சாதகமான அமைப்பு உண்டு. மே 14க்கு மேல ரொம்ப நல்லா இருக்கு. குரு பார்வை ஜென்மத்துல இருக்கும். சிந்தனை தெளிவோட நம்மளால பயணிக்க முடியும். ராகு ஜென்மத்துக்கு வந்தாலும் அது பெரிய அளவுல பாதிப்பு இல்ல. குரு பார்வையில இருக்கிறதுனால தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி. ஆகவே தெளிவோட நல்லா பிளான் பண்ணி நம்மளுடைய கோல்ஸ் நோக்கி டிராவல் பண்ண முடியும். இது மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவேன். படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சாதக போக்கு இந்த மாதத்துல நிச்சயமாக உண்டு. ஃபைனலா உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இருக்காரு. அது நான் ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். 2ஆம் இடத்துல சனி, ராகு, மேலும் அஷ்டமாதிபதி அப்படிங்கிற புதன், இந்த கிரகங்கள்லாம் இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உங்களுடைய நேத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல முதல் 14 நாட்கள்ல கவனமா இருக்கணும். அதே போல செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம், ரத்த சோகை சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு ரத்தம் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள்லாம் வரலாம். அதிகமான பதட்டமான மனநிலையை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. தேவையில்லாத யோசிச்சு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. மைண்டை கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணி உங்களை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. அஷ்டம ஸ்தானத்துல இருக்கிற கேது பகவான் கரெக்டா 18ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி கிடைச்சிடும். அஷ்டமத்துல கேது இருந்தாலே உடல்லாம் வந்து அப்படியே மெலிஞ்சு போற ஒரு தன்மை. நல்லா குண்டா இருந்தவங்க கூட இப்ப அப்படியே ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாங்க. அதுதான் அஷ்டமத்துல கேது இருக்கிறதுக்கான பலன். உடல்லாம் அப்படியே ஒடுங்கும். நீங்க அதை நல்லா ஃபீல் பண்ணிருக்கலாம். இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல கேது இருந்து சரியான உணவு இல்ல, உணவு இருந்தாலும் சாப்பிட தோணல, ஹெல்த்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது, அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற தன்மையிலேயே வச்சிருந்திருக்கும். நிறைய பேர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஹெல்த் ரீதியா இருக்கிற பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு ஒரு விடிவு
காலத்தை கொடுத்துரும், ஒரு தெளிவை கொடுத்துரும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை சரி பண்ணிடுவீங்க. அதே சமயத்துல கேது 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே வயிறு சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். உணவு சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். டயத்துக்கு சாப்பிடணும். டயத்துக்கு சாப்பிடலனா அல்சர் சம்பந்தமான பிரச்சனை வந்துரும். ஆல்ரெடி அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கலாம். இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். குறிப்பா வயிறு சார்ந்த விஷயம். மற்றபடி பழைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி மே 18க்கு மேல கிடைச்சிரும். ஹெல்த் ரீதியா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் இந்த மாதத்துல செய்யக்கூடிய மருத்துவ செலவு பயனுள்ள செலவாக இருக்கும். ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய செலவாக இருக்கும். உடல் ஆரோக்கியமும் நமக்கு நல்ல நிலையை நோக்கி பயணிக்குது. இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சப்போர்ட் பண்ணும். அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பியூட்டியான விஷயம். சுறுசுறுப்பா செயல்பட முடியும். மனச்சோர்வுகள் குறைய ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் அப்படியே லேசியா என்னடா இது அப்படின்னு போயிருக்கும். இப்போ ஹெல்த்தும் சரி உங்களுடைய மனசும் சரி உங்களுக்கு நல்ல பூஸ்ட் அப் கொடுக்கும். எனவே இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியமும் சிறப்பு தான். இந்த மாதத்துல கண் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க. முகம் தலைமுடி சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருங்க. மற்றபடி பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இல்ல. ஓவராலா அந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும் நமக்கு ரொம்ப சாதகமா தான் இருக்கு. பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல. குழப்பங்கள் எல்லாத்துக்கும் தெளிவு கிடைச்சிடும். உங்களுடைய ஏஜ் வைஸா உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். வர வாய்ப்புகளை பயன்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிங்க. எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போது இந்த ஜூன் மாதம் 11வது ராசியாக வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவதா இந்த மாதத்துல நம்முடைய ராசியில ராகு, ஜென்மத்தில் ராகு, ஜென்ம ராகு. ஆனா குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு அது பெரிய அளவுல பாதிப்பை தராத ராகுவாக இருக்கும். அடுத்தாக நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, தனித்த சனியாக இருக்காரு. பாத சனியாக இருந்தாலும் இந்த மாதத்துல 7.5 சனியுடைய பாதிப்பு மேக்சிமம் இருக்காது. ஏன்னா குரு நல்ல நிலையில 5ஆம் இடத்துல இருக்காரு. எனவே இந்த மாதத்துல 2ஆம் இடத்துல இருக்கிற சனியால பாதிப்புகள் எதுவும் கிடையாது. அடுத்தது 3ஆம் இடத்துல சுக்கிரன், மேலும் 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். கரெக்டா 15ஆம் தேதி சூரிய பயிற்சி, சூரியன் டிரான்சிட் ஆகி குருவோட போய் இணைவாரு. அதே மாதிரி புதன் வந்து 6ஆம் தேதி டிரான்சிட் ஆகி குருவோட போய் இணைஞ்சிருவாரு. அடுத்து செவ்வாய் 6ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருப்பாரு. கரெக்டா 6ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. 7ஆம் இடத்துல ஆல்ரெடி கேதுவோட செவ்வாய் இணைறாரு. இது கொஞ்சம் மைனஸான அமைப்பு தான். இருப்பினும் பாதிப்புகள் அந்த அளவுக்கு பெரிய அளவுல இருக்காது. ஒரு சில விஷயங்கள விழிப்புணர்வோட இருந்தாலே எல்லாமே நம்ம சுபத்துவமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மேலும் மாதத்தோட கடைசியில பார்த்தோம்னாக்கா கரெக்டா 29ஆம் தேதி சுக்கிர பயிற்சி நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் டிரான்சிட் ஆயிடுவாரு, ஆட்சி ஆயிடுவாரு. சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலம். இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஜூன் மாத ராசி பலன்களை டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா ஜென்ம ராகு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயத்துல தெளிவடைஞ்சு குழம்ப வைக்கும். அதுதான் ஜென்ம ராகுன்னு சொல்றது. போன மாதத்துல நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும், அது இந்த மாதத்துல போட்டு குழப்பிப்போம். தெளிவடைஞ்சு குழம்ப வைக்கும். அதுதான் ஜென்ம ராகு. நல்லபடியாக குரு பார்வையில ஜென்ம ராகு இருக்கிறதுனால இந்த வருடம் ஃபுல்லாவுமே பார்த்தோம்னா நமக்கு ஜென்ம ராகுவால மேஜரா இஷ்யூஸ் இருக்காது. குழப்பம் வந்தாலும் உடனே சரியாயிடும். நம்மளை சரிப்படுத்திட்டு இதுதான் நம்முடைய பாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது எல்லா ஏஜ் கேட்டகரியினருக்கும் பொருந்தும். குழப்பம் வரும், அது உடனடியாக சரியாயிடும். நல்லா பயப்பட வேண்டாம். அடுத்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி, பேச்சு வார்த்தைகள்ல நிதானமா இருந்தாலே போதுமானது. சனி 2ல இருக்கும்போது வார்த்தைகள்ல நிதானம் இருக்காது. இந்த நேரத்துல ஏதாச்சும் நீங்க வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது. இந்த வாக்கை காப்பாற்ற முடியாதமைக்கு நீங்க வருத்தம் அடைகிற ஒரு தன்மை இதை கொடுக்கும். எனவே அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுத்துறாதீங்க. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வாக்கு யாருக்கும் கொடுக்க கூடாது. யாராச்சும் பண உதவி கேட்கறாங்கன்னா தரேன்லாம் சொல்லி வாக்கு கொடுத்துறாதீங்க. அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் மலுப்பலான பேச்சை கொடுத்து அப்படியே நழுவுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள கொடுத்தல் வாங்கல் எதுவும் இல்லாம இருக்கிறது சிறப்பு. அப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள கொடுத்தல் வாங்கல் இருந்துச்சுன்னா அது குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்துல அவங்க கொடுத்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லி காமிச்சு உங்களை வருத்தம் அடைய வைப்பாங்க. ஏன்டா அவங்க கிட்ட வாங்கணும்னு யோசிக்கிற அளவுக்கு நம்முடைய மனநிலையை இது ஒரு பக்கமா கொண்டு போய் சேர்த்துரும். எனவே இந்த கொடுத்தல் வாங்கல் குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள இல்லாம பாத்துக்கோங்க. அப்படி ஏதாச்சும் வாங்கி இருந்தீங்கன்னா அதை உடனே ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றபடி சனி 2ஆம் இடத்துல இருக்கும்போது கண் சம்பந்தமான விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்குது. இந்த நேரத்துல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கண் சம்பந்தமான விஷயங்களை ஆபரேஷன்ஸ், கண் சார்ந்த விஷயங்களை ஒரு சில குழப்பம் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். எனவே கண் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். பாதிப்புகள் பெரிய அளவுல இல்ல. ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள்ல ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகுது. அதே மாதிரி பேச்சு வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்கல்ல, அதை அறிந்து பேச வேண்டும். இந்த நேரத்துல நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் டக்குன்னு அப்படியே உளறிடும். எதை சொல்லணுமோ அதை சொல்லாம எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லிடுவோம். அதனால பேச்சு வார்த்தைகள்ல கட்டுக்கோப்பாக செயல்படுறது உத்தமம். வாக்குவாதங்களை ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஃபேமிலி
ஃபேமிலி கூட இந்த நேரத்துல ஒன்னா இருக்க முடியாது, குடும்பத்தை விட்டு தூரமா இருப்பாங்க. பொதுவாவே ஜென்ம சனி 7.5 சனியில பார்த்தோம்னா சொந்த ஊர்ல இருக்க முடியாது, ஃபேமிலி கூட இருக்க முடியாது. இப்போவே நீங்க ஆல்ரெடி குடும்பத்தை விட்டு தூரமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருப்பீங்க. பாத சனியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கூட அவ்வளவா நெருக்கமா இல்லாம கொஞ்சம் பிரிஞ்சு தள்ளி தள்ளி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி விட்டு தூரமா இருந்தீங்கன்னா குடும்பத்துல எந்த குழப்பமும் இல்லாம இருக்கும், எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாம இருக்கும். சோ அது உங்களுக்கு ஒரு மன நிறைவையும் மன நிம்மதியும் கொடுக்கும். அடுத்து சுக்கிரன் 3ஆம் இடத்துல. சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 4-9க்குரிய ஒரு கிரகம், அவர் 3ஆம் இடத்துல இருக்காரு. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள நிறைய யோசனை வரும், தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அதிகமா யோசனை வரும். அதே மாதிரி தந்தை சார்ந்த விஷயங்களை பத்தியும் அதிகமா யோசனை வரும். இந்த மாதத்துல பெரிய அளவுல பிரச்சனை இல்ல, தாயார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, தந்தையார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தாய் தந்தையாருடைய முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் குறையும், அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு சாதகமான அமைப்பு இருக்கு. முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும், புதிய முயற்சிகள் இறங்குவீங்க, அந்த முயற்சிகள்ல வெற்றியை கொடுத்துரும். யோசிக்கிற விஷயங்களை செயல்படுத்துறதுக்கான ஒரு வல்லமை இந்த மாதத்துல பிறக்கும். இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய பியூட்டியான விஷயமே இதுதான். ஒரு விஷயம் மனசுல ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருப்பீங்க, அதை செயல்படுத்துவோமா வேணாமான்னு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. இந்த மாதத்துல அதை செயல்படுத்துவீங்க, என்னதான் ஆகுதுன்னு இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவீங்க. சோ அந்த விஷயத்துல ஆல்மோஸ்ட் சக்சஸ் ஆன ஒரு ரேட்டை நீங்க எதிர்பார்க்கலாம், வெற்றியை நீங்க எதிர்பார்க்கலாம். முயற்சிகளில் வெற்றி, புதிய முயற்சிகளால ஒரு நல்ல பெயர் புகழ், நம்ம இழந்த மரியாதை எல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்கும். சோ அந்த அமைப்பு நல்லா இருக்கு. அடுத்த 4ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் புதன், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு இது சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வெளியூர் வெளி மாநிலத்துல போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த மாதத்துல அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா சொந்த ஊர்ல இருந்து படிக்க மாட்டாங்க, மாணவ மாணவிகள் வெளி இடங்களுக்கு போயிடுவாங்க. 7ஆம் அதிபதி பொதுவா 4ஆம் இடத்துக்கு வந்தாலே கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக பயணங்கள் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். எனவே மாணவ மாணவிகள் அதிகமா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க. புதன் ஆதித்ய யோகம் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவை கொடுத்துரும். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பயம் கலந்த ஒரு உணர்வை கொடுத்து நம்மள தொடர்ச்சியா கான்ஸ்டன்டா ஏக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் நம்ம பெருசா பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிரம்மாண்ட சிந்தனை இப்ப வரும். லைஃப்ல பெருசா அச்சீவ்மெண்ட் பண்ணணும், பிறந்துட்டோம், பிறந்ததுக்கான ஒரு அடித்தளத்தை நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், ஏதாச்சும் பெருசா சாதிச்சு காட்டணும், நம்மள நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த பிரம்மாண்ட சிந்தனை இப்ப வரும். நிறைய பேருக்கு கற்பனை அதிகமா வரும், நிறைய கனவு இப்ப மைண்ட்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் பெருசா பண்ணணும் அப்படிங்கிற அந்த உத்வேக கனவுகள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இது இந்த 20ஸ்ல இருக்கீங்கன்னாக்கா சாலிடா பொருந்தும். அதே மாதிரி ஏஜ் வைஸா டிஃபரன்ஸ் ஆகும், இருப்பினும் ஒரு உத்வேகம் வரும், லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் அதிகமாக இருக்கும். எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான சிந்தனை அமைப்புல அந்த யோசனை ஸ்பீடு எடுக்கும். அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பியூட்டியான விஷயமா நான் பாக்குறேன். அடுத்து 5ஆம் இடத்துல குரு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சுப விரைய செலவுகள் உண்டு. பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பண்ணலாம். அதே மாதிரி பிள்ளைகளோட இருந்த கருத்து போராட்டம் எல்லாம் இப்ப டோட்டலா விலகிடும். பிள்ளைகளால ஏற்பட்ட மன வருத்தங்கள் குறையும். பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம், நல்ல மாற்றம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சில சேவிங்ஸ், இதெல்லாம் சிறப்பான முறையில நம்ம ஏற்படுத்துவோம். அதுக்கு ஒரு ஏதுவான மாதமாக இருக்கும். பொருளாதார அபிவிருத்தி இந்த மாதத்துல நிச்சயமாக உண்டு. இந்த ஜூன் மாதம் அதுக்கான அடித்தளத்தெல்லாம் நிச்சயமா கொடுத்துரும். போன மாதத்துல இருந்தே அந்த ஆக்டிவேஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு, போன மாதம் அடித்தளம், இந்த மாதம் அதுக்கான செயல்பாடுகளை நம்ம தொடங்க ஆரம்பிச்சிருவோம். பொருளாதார அபிவிருத்தி சிறப்பான முறையில உண்டு. பொருளாதார ரீதியா இது நாள் வரைக்கும் இருந்த தடுமாற்றம் இந்த மாதத்துல மேஜரா இருக்காது. கையில சுத்தமா பணமே இல்லாத நிலை இந்த ஜூன் மாதத்துல நிச்சயமாக இருக்காது. கையில தேவையான அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும். மத்தவங்க உங்களுக்கு உதவி செய்த நிலை போய் இப்ப நீங்க 4 பேருக்கு உதவி செய்வீங்க. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி இது கொடுத்துரும். அதே மாதிரி குடும்பத்துடைய தேவையை முழுமையா நீங்க பூர்த்தி பண்ணுவீங்க. ஃபேமிலிக்கு இப்ப நீங்க உதவி அதிகமா பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபேமிலி உங்களுக்கு உதவி பண்ண காலம் போய் இப்ப நீங்க ஃபேமிலிக்கு உதவி பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபேமிலி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பண்ணி குடும்பத்தை நல்ல வகையில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க. சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான மாதமா இருக்கு. பூர்வீக சொத்து கிடைக்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் பிரச்சனை எல்லாம் இப்ப விலகும். பூர்வீக சொத்தால ஆதாயங்கள் இந்த மாதத்துல நிச்சயமாக உண்டு. அடுத்து செவ்வாய் 6ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருப்பாரு. 3-10க்குரிய ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல. இது பய உணர்வை கொடுக்கும். இருப்பினும் மற்ற கிரகங்கள் நமக்கு டாமினேட் பண்றதுனால இந்த பய உணர்வை நம்ம வெளிக்காட்ட மாட்டோம். முதல் 6 நாட்கள் மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் பதட்டமான மனநிலையிலேயே டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷரான தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். தொழில ஒரு மாதிரி பிரஷரான தன்மை முதல் 6 நாட்களுக்குள்ள நீங்க அதை ஃபீல் பண்ணலாம். ஆனா கரெக்டா 6ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு வந்துறாரு. 10ஆம் அதிபதி கேந்திரம் ஏறுறது நல்லது. ஆனா கேதுவோட இணைகிறது கொஞ்சம் குற்றமாக இருந்தாலும் உத்தியோகம் தொழில இருந்த அந்த பணிச்சுமைகள்லாம் ஓரளவுக்கு குறையும். அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையும். நிறைய பேருக்கு
உத்தியோகத்தை மாத்துவோமா தொழில மாத்துவோமா அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கும். அவசரப்படாம கொஞ்சம் கவனமா பொறுமையா செயல்படுங்க. கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த விஷயத்தையும் இறங்காம கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாமாங்கிற யோசனை வரும். போன மாதத்துல பார்த்த மாதிரி தான் இந்த மாதத்திலே இந்த பார்ட்னர்ஷிப் யோசனை எல்லாம் வரும். ஏன்னா வந்து 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல, அதுவும் கேதுவோட இணைந்த நிலையில ஒரு 80% பீப்புளுக்கு பார்த்தோம்னா இந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான யோசனை எல்லாம் வரும். கொஞ்சம் அதை நியூட்ரலைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் அதை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்காது. கோச்சார ரீதியா அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல அமைப்பு. கையில இப்ப பணப்புழக்கம் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி நம்ம பயணிப்போம். ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனையில நம்ம பயணிப்போம். முடிஞ்ச அளவுக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. அதுவே உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணலாம். மூன்றாவது நபரை நம்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. உங்களை நம்பி உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, உங்களால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ணலாம். மூன்றாவது நபரை நம்பி, ஃப்ரெண்டை நம்பி பண்றேன், ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தரை நம்பி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுடைய பிசினஸ்ல நீங்க இறங்கக்கூடாது. அது நிச்சயமா உங்களுக்கு டிராபேக்கை தான் கொடுக்கும். உங்களை நம்பி பண்றேன் அப்படின்னு நீங்க இறங்குறீங்கன்னா தாராளமா பண்ணலாம். அதுலயும் ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும். எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் தான் பண்ணணும். டீப்பா இறங்கிடக்கூடாது. ஏன்னா 7.5 சனின்னா நமக்கு முடியல. அதனால எக்ஸ்பெரிமெண்ட் லெவல்ல நீங்க வச்சு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது அப்படியே மெல்ல மெல்ல க்ரோ ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயா வச்சு நம்மளால டிராவல் பண்ண முடியும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமானா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை நம்பி பண்ணுங்க. நிச்சயமா சாதகமான அமைப்பை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கேது இணைவு இருக்கு. திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரி போராட்டத்தன்மையை இது குறிக்குது. எனவே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட செயல்பட வேண்டிய மாதமா இருக்கும். இது பயமுறுத்துறதுக்காக இல்ல, நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும். கொஞ்சம் நிதானமா செயல்பட்டா பிரச்சனைகள்லாம் குறையும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதனால தயவு செஞ்சு யாரும் இப்ப நான் சொல்றதெல்லாம் நினைச்சு ஓவரா நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. இந்த நேரத்துல வாழ்க்கை துணை மேல அதிகமா கோப உணர்வு வரும். அவசர முடிவுகள் டக்கு டக்குன்னு எடுப்போம். அதெல்லாம் அந்த நேரத்துல இருக்கக்கூடாது. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல விழிப்புணர்வோட இருக்கணும். அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். மேஜரா அவங்க கூட வாக்குவாதம் பண்றதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சூரியன் வந்து 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. நல்ல நிலையில தான் இருக்காரு. இருப்பினும் கேது செவ்வாய் இணைவு 7ஆம் இடத்துல அவ்வளவா சிறப்பு கிடையாது. அவங்களுடைய ஹெல்த், குறிப்பா அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கை துணைக்கு இப்ப ரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே உடல் ஆரோக்கியத்துல ரத்தம் சார்ந்த விஷயம், ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுறது, அதனால ரத்தம் வெளியேறது, சோ இப்படி ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட செயல்படுங்க. பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அடுத்தது நண்பர்கள் சார்ந்த விஷயங்களையும் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படணும். நண்பர்களுக்கு கடன் உதவி பண்றேன், நண்பர்களோட சேர்ந்துட்டு ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்லாம் எதுலயும் இறங்க வேண்டாம். கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. நண்பர்களால ஒரு சில வருத்தங்கள் வந்துட்டு போகலாம். கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்து இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாடு சிறப்பான முறையில மேற்கொள்வீங்க. ஆலய வழிபாடு, ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது, ஆன்மீக பயணங்களை மேற்கொள்றது, இது சார்ந்த வகையில சாதக போக்கு இருக்கு. அடுத்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கேது 7ஆம் இடத்துல இணைகிறாங்க. எனவே வயிறு சம்பந்தமான விஷயங்களை கவனமா செயல்படுங்க. சாப்பிடுற உணவுகள்ல கவனமா இருங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய ஒரு அமைப்பா இருக்கு. மற்றபடி நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி கிடைச்சிடும். ஹெல்த் ரீதியா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைச்சிடும். இந்த மாதத்துல கியூர் ஆயிடுவீங்க. ஹெல்த் ரீதியா நல்லா பெஸ்டா சுறுசுறுப்பா மாறிடுவீங்க. மீண்டும் அலட்சிய போக்கு இல்லாம செயல்படுங்க. கொஞ்சம் ஹெல்த், நல்ல ஹெல்தியான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷனை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த நேரத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். புதுசா நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு துறைக்குள்ள போடுறதுக்கான நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கணும்னா நம்முடைய உடல் ஆரோக்கியம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதனால ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் கேர் பண்ணுங்க. மற்றபடி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எளிமையா யூஸ் பண்ணிக்க முடியும். மாதிரி திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையில இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட, நிதானத்தோட, கவனத்தோட செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு மாதிரி குழப்பத்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உண்டு. குறிப்பா திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையில குழப்பத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவசர முடிவுகள் எதுவும் இல்லாம கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்ணுங்க. இந்த மாதம் அப்படியே கொஞ்சம் கடந்து போகட்டும். இந்த மாதத்துல மட்டும் இந்த 2 விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட, கவனத்தோட செயல்பட்டாலே போதும். ஓவராலா அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பலம் சிறப்பாக இருக்கு. ராகுவால பாதிப்புகள்லாம் குரு பகவான் குறைச்சு விடுறாரு. அதே மாதிரி 7.5 சனியில பாத சனியுடைய பாதிப்புகளும் குறைவுதான். செவ்வாய் கேது இணைவு மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. மற்ற விஷயங்களும் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. நீங்க நினைச்ச விஷயத்தை இப்ப செயல்படுத்தலாம். அதுக்கு ஒரு சாதகமான மாதம். அதுக்கு உடலை மட்டும் நீங்க தயார்படுத்திக்கோங்க. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. அதனாலதான் நாங்க ப்ரீவியஸா இந்த வீடியோஸ்ல
தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதத்துல இருந்து நீங்க அதுக்கான அடித்தளத்தை போடணும். ஏன்னா வந்து செவ்வாய் கேது இணையும் போது பிஃபோராவே வந்து பார்த்தோம்னாக்கா அதுக்கான ப்ரீ ஒர்க்லாம் அது ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா செவ்வாய் கேது அந்த அந்த பர்டிகுலர் டைம்ல தான் அந்த பிரச்சனை நடக்கும்னு கிடையாது. அதுக்கு முன்னாடியே அதுக்கான ப்ரீ ஒர்க்கை நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. டயத்துக்கு சாப்பிடாம ஹெல்த்தை நீங்களே போட்டு ஸ்பாயில் பண்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை நீங்களே ஏற்படுத்திடுவீங்க. நிறைய பேர் நைட் டியூட்டி எல்லாம் பார்த்து அவங்களுடைய ஹெல்த் அவங்களே கெடுத்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு மாற்றப்படுவாங்க. எனவே செவ்வாய் கேது இந்த மாதத்துல பர்டிகுலரா இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே அந்த ப்ரீ ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். அது அப்படியே அந்த செவ்வாய் கேது இணைகிற அந்த அமைப்பு வரும்போது அது அப்படியே நமக்கு ஃபால்ட்டா கன்வெர்ட் ஆகும். அதான் ப்ரீ ஒர்க்காவே நாங்க வந்து இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு சொல்றோம். ப்ரீவியஸ்லயே நாங்க சொல்றோம். ஸோ இதெல்லாம் நீங்க கேட்டு கொஞ்சம் சரிப்படுத்திக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இப்பல இருந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த டைமிங்ல உங்களுக்கு பிரச்சனை இல்லாம வர வாய்ப்புகளை உங்களால எளிமையா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓவராலா ஜூன் மாதம் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் கவனம் இருந்தால் எல்லாமே நமக்கு சுபமாகவே மாறும். நீண்ட நாள் பிரச்சனை எல்லாம் கும்பத்துக்கு இப்ப குறைய ஆரம்பிக்கும். அல்ல கும்ப ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். புதிய விடியலை நோக்கி நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். குரு பயிற்சி நமக்கு சாதகமா வந்துருச்சு. அதனால இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா பிரச்சனைகள்லாம் குறையும். நமக்கு ஒரு நிம்மதி, மன நிறைவு, ஒரு தெளிவு, ஒரு புரிதல்லாம் பிறக்கும். இந்த மாதம் அதுக்கு ஒரு சாதகமான மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும். சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு, 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, ராசிக்கு பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னத்துக்கும் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், இப்படி A to Z உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதே போல 12 ராசி, 12 லக்னம் எல்லாத்துக்குமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.